இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி இந்த மேச ராசிக்கு செய்யும் அற்புதம். ஏன் வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் இப்போ கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ லாபங்கள் அனைத்தும் தடைபட்டுக்கிட்டு இருந்தது காலகட்டமாக உண்டு. அது மார்ச் மாதத்தில் உலக அளவில் நிறைய மாறுதல் ஏற்படும். இன்றைய காலகட்டத்தில் குரு கரெக்டாக வக்ரத்தில் இருக்கும் காலத்தில் நகரேட்டு என்ன குரு உங்களுக்கு திருவருளை கொடுக்கும் காலகட்டமாக வந்து விட்டன. குருவருளே திருவருள், அது இந்த காலகட்டங்க. முதல்ல இந்த மேச ராசி அப்படின்னாலே தன்னம்பிக்கை மிக்க ராசி, தைரியமான ராசி, தொட்டதெல்லாம் துலங்கும் என்று முயற்சி செய்யும் ராசி, முயற்சியை விடாது இந்த ராசி. ராசிக்கு பார்த்திங்கன்னா உள் உணர்வு, இன்ட்யூஷன் இருக்கும். ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், நிறைய பேர் முடியாதும்பாங்க, நான் பார்க்கலாங்க, முயற்சி பார்க்கலாங்க. இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே முதல்ல உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் வீட்டை வலுப்படுத்துகிறார். 7, 9 வலுப்பெற்றால் ஒருத்தன் பாக்கியவானாக இருப்பாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தை சொல்ல வேணாம். முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் சார், திருமணம் சம்மந்தப்பட்டது. டே ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் ரொம்ப நுட்பமாக பார்க்கணுங்க. தின கிரகம் பார்க்கும்போது லக்ன வலிமையும் சந்திர வலிமையும் இணைந்து தசாபுத்தி கோச்சாரத்தில் ஒத்து வரும் காலகட்டத்தில் தான் ட்ரேடிங் ஒத்து வரும்போம். ஒரு சிலருக்குலாம் ட்ரேடிங் பண்ணுங்கம்போ, ஒரு சிலர் வேணாம்பா. இதே சுக்கரன் வலுத்து, சுக்கரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும்னா ஸ்விங் ட்ரேடிங், இந்த ஒரு 3 மந்த்ஸ். குரு வலுத்தால் லாங், சனி இதெல்லாம் அப்போ பார்க்கணும் உங்களுக்கு எந்த அமைப்பு இருக்குன்னு. இப்போ ட்ரேடிங் எதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தவறில்லை, தெரிந்துட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த தாக்கம் வராத அளவுக்கு பண்ணிக்கங்க. விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி இந்த மேச ராசிக்கு செய்யும் அற்புதம். ஏன் வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் இப்போ கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ லாபங்கள் அனைத்தும் தடைபட்டுக்கிட்டு இருந்தது காலகட்டமாக உண்டு. அது மார்ச் மாதத்தில் உலக அளவில் நிறைய மாறுதல் ஏற்படும். இன்றைய காலகட்டத்தில் குரு கரெக்டாக வக்ரத்தில் இருக்கும் காலத்தில் நகரேட்டு என்ன பாருங்கள். அப்போ ஒரு கிரகம் தன்னை நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறான், அதோட விலைவாசிகள் உயர்கின்றன. இப்போ குரு திருப்பி வக்ர நிவர்த்தி அடையும் போது கொஞ்சம் மாற்றங்கள், உலக வர்த்தகங்கள் நிலைபெறும். அப்போ அதுக்கே நடக்கும்போதுனா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அதை பற்றி பார்ப்போம். மேசம் நடக்கும் அற்புதமே சொல்லலாம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குரு உங்களுக்கு திருவருளை கொடுக்கும் காலகட்டமாக வந்து விட்டன. குருவருளே திருவருள், அது இந்த காலகட்டங்க. முதல்ல இந்த மேச ராசி அப்படின்னாலே தன்னம்பிக்கை மிக்க ராசி, தைரியமான ராசி, தொட்டதெல்லாம் துலங்கும் என்று முயற்சி செய்யும் ராசி, முயற்சியை விடாது இந்த ராசி. ராசிக்கு பார்த்திங்கன்னா உள் உணர்வு, இன்ட்யூஷன் இருக்கும். ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், நிறைய பேர் முடியாதும்பாங்க, நான் பார்க்கலாங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில், ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். துணிவே இவங்களுக்கு துணையாக நிற்கிற ராசி இந்த ராசி தாங்க. ரைட், இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே முதல்ல உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் வீட்டை வலுப்படுத்துகிறார். 7, 9 வலுப்பெற்றால் ஒருத்தன் பாக்கியவானாக இருப்பாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தை சொல்ல வேணாம். முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் சார், திருமணம் சம்மந்தப்பட்டது முடிவாங்க. இந்த திருமணம்ங்கிறது இல்லை பார்ட்னர்ஷிப், குடும்ப கணவன் மனைவி, இல்லை நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகின்ற இணைவுகள் அனைத்துமே பிரச்சனையாக இருந்தது இந்த மேசராசிக்கு தான். குடும்பத்தில் மாறி மாறி ஒன்று, திருமணம் முடிகிற மாதிரி வந்து தடங்கள் ஏற்பட்டது. நிறைய பேர்த்துக்கு நின்று போச்சு வேறு. சார் அவ்வளோ பார்த்தாங்க, முடிஞ்சிரும்னு நினச்சோம். அந்த பெண், இந்த மேசராசி ஆணோ பெண்ணோ அவங்களோட அம்மாக்கள் சொல்கிறது, சார் முடியும்னு நினச்சோம், நாங்கள் எதிர்பார்த்ததே வரலைங்க. இது மாதிரி இருந்ததுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் காலகட்டங்கள். இன்னும் நட்சத்திர ரீதியாகலாம் பார்த்தா தெரிஞ்சிடும், என்ன அமைப்பு என்னதுன்னு தெரிஞ்சிடும். இதுதான் அடுத்து சூட்சமத்துக்கு வரும். சார் திருமணம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட பொருத்தத்தை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமானது வசியம் உண்டா, கட்ட ரீதியான வசியம் உண்டா, கூட்டு திசை தடங்கள் இருந்தால் எங்கே கல்யாணம் வச்சா நல்லாயிருக்கும், முகூர்த்த நாள் தீர்வு, இப்படிலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் வேலையில் தாங்க. 6ஆம் இடத்துக்கு சனி முழு பார்வையாக இருக்குது, 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்குது. இப்போ வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு மாற்றம் நிகழும் காலகட்டம். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் உண்டு, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்டேட் பண்ணணும். சார் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கணும், டைம் ஒதுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அதை விட்டுட்டு இப்பொழுது முழுச்சாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதுக்குண்டான படிநிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். இந்த நேரத்தை ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டே நம்ம போவோம். ஏன்னா இந்த ராசிக்கு 6இல் சனி பகவான் பார்த்து கொண்டு இருக்கும்போது 6ஆம் அதிபதி பாவ கிரகத்தில் சேர்ந்து
6 சுபகிரகங்கள். அப்போ ஒன்று மாற்றி ஒன்று வியாதியை அனுபவித்தது, வயிறு சம்மந்தப்பட்ட ரோகங்கள் நிறைய பேர் அனுபவித்தது. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, அப்டமன் பெயின், மூட்டு வலி இந்த ராசிக்கு மிகப்பெரியதாக இருந்தது. இப்போ தான் இந்த ராசிக்கு ப்ரெஷரில் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன். என்னங்க இவ்வளோ வியாதி, அத்தனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வந்தது உண்மையாக இல்லையா? அப்போ இதை அப்படியே மாற்றணும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகள் தூக்கி வெளியே போடுங்க. ஏன்னா அதுக்குண்டான பரிகாரம். 2வது, பழைய செருப்புகள், பீந்து போன செருப்புகள் தூக்கி வெளியே போடுங்க. இது அடிப்படை. 2வது, நடந்து போகிறவர்களுக்கு ஒரு தானம் கொடுங்க. பழனிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க, இப்போ ஒரு சில நடைபாதைக்கு போவாங்க, இல்லை நடைபாதை ஒட்டி இருக்கிற ஒரு கோயிலுக்கு ஒரு டொனேஷன், பிளாட்ஃபார்ம் ஒட்டி இருக்கிற ஒரு கோயிலெலாம் நேராக சனீஸ்வரர் போய்க்காங்க. சனீஸ்வரர் வழிபாடு செய்து உங்களுக்கு விளக்கிட்டிங்கன்னா ரோகம் சம்மந்தப்பட்ட விலகி யார் நல்ல மருத்துவர் ஃபஸ்ட்டு கிடைப்பார். நல்ல மருத்துவம் கிடைத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து விடும். அப்போ கடன் பற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ராசி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குறிப்பாக அந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட கடன் சும்மா வாங்கினாங்க மாட்டிக்கிட்டேன். இது ஒரு சிலர். ஷேர் மார்க்கெட்டில் இழந்தீங்களா இல்லையா சார்? ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் உள்ள இன்வால்வ் ஆகிட்டாங்க. டே ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் ரொம்ப நுட்பமாக பார்க்கணுங்க. தின கிரகம் பார்க்கும்போது லக்ன வலிமையும் சந்திர வலிமையும் இணைந்து தசாபுத்தி கோச்சாரத்தில் ஒத்து வரும் காலகட்டத்தில் தான் ட்ரேடிங் ஒத்து வரும்போம். ஒரு சிலருக்குலாம் ட்ரேடிங் பண்ணுங்கப்போ, ஒரு சிலர் வேணாம்பா. இதே சுக்கரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும்னா ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஒரு 3 மந்த்ஸ். குரு வலுத்தால் லாங், சனி இதெல்லாம் அப்போ பார்க்கணும் உங்களுக்கு எந்த அமைப்பு இருக்குன்னு. இப்போ ட்ரேடிங் எதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தவறில்லை. தெரிந்துட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த தாக்கம் வராத அளவுக்கு பண்ணிக்கங்க. ரைட். அதுக்காக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. அதாவதுங்க இது ப்ராக்டிக்கல் கைடுங்க. அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்தாற்போல். இன்றைய நடைமுறைன்னா புரிஞ்சுங்க, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம், எந்த மருத்துவமனைக்கு போனால் நல்லா ஆகும், எந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு செட் ஆகுது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஜோதிடத்தை சொல்ல முடியும். அப்போ அதுக்கு ஒன்று ஃபண்டமெண்டல் இருக்குது. கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், கிரக காம்பினேஷன்கள், நட்சத்திர சூட்சமங்கள், ராகு கேதுன்னு கேள்விப்பட்டோம், அது அஸ்ட்ரானமிக்கில் கிடையாது. அப்போ அதோட வைப்ரேஷன் என்ன, அது எப்படி உருவாகுது, இதெல்லாம் தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் விஷயம். இது படித்து பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. வேறு சந்தேகம்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட், நம்ம விஷயத்துக்கு போவோம். சார், இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் காலகட்டங்கள். எடுத்தங்கவுத்தனும் பண்ணக்கூடாது. பூர்வீகம் சம்மந்தப்பட்டது சொத்து இல்லாதவங்க கூட பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஒன்று வந்து நிற்கும். அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் சமாளிக்க முடியும். அதை மீண்டு வருவீங்க. உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது. காம்ப்ரமைஸ் நிறைய பேருக்கு நடந்து பழைய பிரச்சனைகள், பழைய சிக்கல்லேருந்து வரக்கூடியது. இடம், வீடு, சொத்து, நகைகள் சம்மந்தப்பட்டது மாற்றம் உண்டு. இப்போ தான் நிறைய பேர் காலேஜ் சம்மந்தப்பட்டது வெளியூர் போய் படிக்கிறேன் மாணவர்கள், வெளிநாடு போய் படிக்கிறேன், இல்லை வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். அற்புதமாக இருக்குது. ஜிஆர்இ, டோஃபல், ஐஎல்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம் இருந்தாலும் சரி, இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறையா வரப்போகுது. அதில் மாணவர்கள் ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ பெற்றோர், தாய் தந்தையரின் உடல்நிலைகள் சீராகும் காலகட்டம். உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வருது, சில முதலீடுகள் பண்ணுற மாதிரி வருது. இப்போ உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் வேறு போயிட்டுருக்கும்போது ஜோதிடர்களையோ யாரோ ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்கள். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போயே பண்ணலைன்னா அடுத்து ஜென்மசனி எப்படி பண்ண முடியும்? அதுக்கு 5 வருஷத்தை முடைக்கிற முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேற பாதச்சனி எடுத்துருவாங்க. இப்போ 7.5 வருஷம் தொழில் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போ கவனமாக ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தொழிலை விருத்தி பண்ணுங்கள். உங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு விரயம் இருக்குன்னா சுப விரயமாக. இப்போ சுப விரயம்னா கல்யாணம் பண்ணிடலாம், வீடு சம்மந்தப்பட்டது. ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை போட்டுட்டு பெரும் பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணால் எடுக்க முடியாது. அப்போ மாதம் அதில் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ கண்ணுக்கு டீட்டெயில் தெரிஞ்ச விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரும் பணம், வர வேண்டிய பணம் உண்டு. தகவல் தொடர்பு சாதனத்தில் அற்புதமாக இருக்குது. வேலையாட்கள் சரியாக இருந்தால் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கும். இப்போ உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக 1 மற்றும் 3 இந்த எண்கள் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. ஆரஞ்சு மற்றும் பார்த்திங்கன்னா மஞ்சள், இந்த கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் 9ஆம் எண்ணையும் சிவப்பையும் பயன்படுத்தலாம், சிவப்பு மெரூன் பயன்படுத்தலாம். நீங்கள் இப்பொழுது மீண்டு வர, மென்மேலும் ஜெயிக்க, வளர்ச்சி பெற உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது விநாயகர், பஞ்சமுக விநாயகரும் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு சேர்ந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ஆக மொத்தம் வெற்றி உங்களுக்காக கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.